புஷ்பா படத்தை பார்த்தபோது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அந்த படத்தில் இருக்கிறதா நினச்சிங்க? சேரன் சார் படம் ஒன்று பண்ணேன், தமிழ் குடிமகன். ஆமாம். இப்போ நீங்கள் அதை இப்போ தமிழ் குடிமகன் அப்படின்னோடனே இப்போ இந்த இன்டர்வியூவில் பார்க்குறவங்க அப்படி என்ன படம் அப்படிவாங்க, அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படி. ஆமாம். இப்போ என்னென்ன சார், அந்த படம் பார்த்தா தான் எனக்கு பயம் வருது. ஏன்னா அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் சார் இப்போ முதல் மரியாதை மாதிரி ஒரு படம், வயசான ஒருத்தர் அவருக்கு வந்து லவ் பண்ணுறாரா, ஐயோ அப்போ இப்படின்னு ஒரு பயம் வருது. புஷ்பா என்ன பயம் வராதுன்னா, சார் நான் மியூசிக்கே வாசிக்கிறனால அந்த படம் ஹிட்டு சார். ஏன்னா அதில் எல்லாமே இருக்கு. இப்போ சீனில் அவர் வராரு, இறங்கி நிற்கிறாரு, கெத்தா வராரு, 2 காலை காமிக்கிறீங்க, சீன் சூப்பராக இருக்குது, வில்லன் ஸ்ட்ராங், எல்லாமே நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா அது மேலே கிஃப்ட் ரேப் தான் பண்ணணும். கிஃப்ட் ரேப் பண்ணுறதுனா நம்ம ஒரு பில்டப் பண்ணுறது. இப்போ ஒரு பெரிய இப்போ ரஜினி சாரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஜினி சார் வராருன்னா, சார் நான் எதுவுமே பண்ணல சார், வெறும் ரஜினி சார் சும்மா வந்த என்னனாலே ஆடியன்ஸில் கை தட்டுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயம் 100% தட்டுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே ஒரு பில்டப் பண்ணுறோம். ஆனால் இதே நேரத்துக்கு ஒரு புது ஹீரோ ஒருத்தன் வரான், அவன் ஏதோ தயங்கி ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல வரான், இதுக்கு நீங்கள் ஒரு மியூசிக் பண்ணுறீங்கல்ல, அப்போ தானே நமக்கு பயம் வருது. அப்புறம் என்னென்ன சார், இந்த மாதிரி படங்கள் அது ஜெயிச்சிரும்னே தெரிஞ்சு தான் எடுப்போம், இது ஜெயிக்குமானே தெரியாமல் எடுக்கிறோம். அப்புறம் கடைசியாக வந்து நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், சாம் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும். அது இந்த டாக்டர்கிட்ட உள்ளே விடுவாங்கல்ல சார் கடைசியாக